அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேர பாரு பொய்யாமொழி பண்றதெல்லாம் பொய் பிரார்த்தனம் அது பொய்யாமொழின்னு ஒரு பேர் வேற. ஒவ்வொரு ஆண்டும் 2300 கோடி ஒதுக்கப்படுற இடத்துல 1740 கோடி திருடப்படுதுன்னா சுமார் இந்த 5 வருஷத்துல மகேஷ் பொய்யாமொழி இவர் தான் அமைச்சர், வேற யாரும் கிடையாது. ஊர்ல ஏகப்பட்ட படம் எங்களுக்கு போனாலும் போட்டோ எடுக்க வேண்டியது, வீடியோ எடுக்க வேண்டியது, டக 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 இந்த வீடியோ ஜகஜாலத்துல குறைச்சல் வச்சுக்கணும். விளம்பரத்திலேயே இந்த கவர்மெண்ட் ஓடுது. இந்த 5 வருஷத்துல மகேஷ் பொய்யாமொழி இந்த மதிய உணவு திட்டத்தின் மூலமா மட்டும் 9200 கோடி ரூபாயை ஆட்டை போட்டிருப்பாரு. 9200 கோடி ரூபாயை கோடி கணக்கு எழுதி வராத மாணவர்கள் வந்து சாப்பிடாத மாணவர்களை அந்த கணக்குல சேர்த்து அவங்களுக்கு சேர்த்து ஒதுக்கப்பட்டதா சொல்லி அந்த உணவு தயாரிக்க தேவையான சப்ளை இல்லையா சப்ளை கொடுத்ததா சொல்லி கவர்மெண்ட்ல கணக்கு எழுதி 9200 கோடி ரூபாயை அவங்க வீட்டை கொண்டு போயிட்டாங்க. இது புரியுதா எவ்வளவு? நீங்க ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல தப்பான கணக்கு நினைச்சாங்க. இதை எடுத்து நாங்க பார்க்கும்போது இந்த கொள்ளையோட அளவு எவ்வளவு தெரியுது? இவ்வளவு பெருசு. 9200 கோடி ரூபாய் மதிய உணவு திட்டத்தின் மூலம் மட்டும் நீங்க கொள்ளையடிக்கிறாங்க. இந்த அரசு பள்ளிக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கக்கூடிய நிதி எவ்வளவு தெரியுமா? 50000 கோடி 48000 கோடி 48000 கோடி ஒதுக்குறாங்க. அதுல மதிய உணவு திட்டம் இவ்வளவுதான். மத்த டெண்டர் மத்தெல்லாம் ஐயா தான் இது வரைக்கும் பார்த்த இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அதுலயே அதிகமா கொள்ளையடிச்ச நம்பர் 1 பள்ளி கல்வித்துறையில. அந்த அளவுக்கு ஐயா ராஜாவா கொள்ளையடிக்கிறாரு. இந்த மதிய உணவு சாப்பாடையே திருடுறேன்னா அதை என்ன நீ பண்ணிருப்ப? எனவே இவங்க எதையுமே வெளிப்படைத்தன்மைக்கு வரக்கூடாது தீவிரமா இருக்காங்க. அதனாலதான் மதிய உணவு திட்டத்துக்கு மட்டும் 9200 கோடி கொள்ளையடிக்க முடியுது. அப்ப இந்த 48000 கோடி ஒதுக்கினாலே அதுல நீ எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்ப? இது இப்படி போய்கிட்டு இருக்கும் போது அங்க மாணவர்கள் படுத்து கிடக்கும் போது ஒரு அமைச்சரா பதில் சொல்லணுமா இல்லையா? ஓடி போய் நடிக்க சொன்னா அழுது நடிச்சியா இல்லையா? இதுக்கே மிகச்சிறந்த நடிகர் பட்டம் வாங்கினா இல்லையா? இப்ப இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இதுக்கு பதில் சொன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்கணும்? இந்த கேள்வி எந்த கேள்வி? ஆமா 44 பேர் சாப்பிட்டுருக்காங்க, 250 பேருக்கு மீல்ஸ் ரெடி பண்றதா சொல்றீங்க. அது அந்த 250 பேர் எங்க போனே? எல்லா பேரும் வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுறாங்க. மாணவர் 3/4 பேர் கேட்டப்ப இல்ல நாங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்து இங்க சாப்பிட மாட்டோம். அப்ப இங்க சாப்பிடக்கூடியது 44 பேர் தான். மிச்சத்தெல்லாம் இவங்க ஆட்டே போறாங்க கணக்கு எழுதி. இந்த கேள்விக்கும் அன்பில் மகேஷ் அவர்கள் பதில் சொல்லியா? அவருக்கு தேவை விளம்பரம். எங்க ஸ்டாலின் வருவாரு, குழந்தைகளை உட்காந்து சாப்பிடுற மாதிரி அம்சம் தூக்கி போட்டு போயிடுவாரு. அதுக்கடுத்து நாம தான் இழிச்சாவாங்க. இவங்க விளம்பரத்துல ஓட்டாங்க. இங்க பாருங்க விளம்பரத்தை 3 நாளைக்கு முன்னாடி என்ன விளம்பரம்? நமது பள்ளி நமது பெருமை, அரசு பள்ளி நம் வலிமை. எது உங்க வலிமைன்னு சொல்லி அரசு பள்ளியை காமிச்சு கணக்கு எழுதி நல்லா ஆட்டையை போடலாம். அது எங்களுடைய வலிமை. யாரு? கருணாநிதி குடும்பத்தோட வலிமை. அதுக்கு நான் ஆதாரமா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் விளம்பரம் போடலாம். அப்படி வேணா போடு.